السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. சகோதரர்களே, நாம் அன்றாடம் ஓதக்கூடிய திருக்குர்ஆனுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. கடல் நீர் அனைத்தையும் மையாக்கி குர்ஆன் ஷரீஃபின் சிறப்பை எழுத நினைத்தால் கடல் நீர் வற்றிவிடுமே தவிர குர்ஆனின் சிறப்பை சொல்லி முடிக்க இயலவே இயலாது. குர்ஆன் ஷரீஃபின் சிறப்புகளில் ஒரு முக்கிய சிறப்பு என்னவென்று தெரியுமா சமுதாய மக்களே? அன்று கண்மணி நாயகம் அஹமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி அருளப்பட்டதோ இன்றளவும் அதில் எந்த மாற்றங்களும் இல்லாமல் திருத்தங்களும் இல்லாமல் பாதுகாக்கப்படுகிறது. குர்ஆன் ஷரீஃபுக்கு முன்னால் அருளப்பட்ட தௌராத், இன்ஜீல் போன்ற வேதங்கள் ஃபேப்ரிகேஷன் செய்யப்பட்டது, அதாவது இருட்டடிப்பு செய்யப்பட்டது. ஆனால் குர்ஆன் ஷரீஃப் ஃபேப்ரிகேஷனை விட்டும், அதாவது இருட்டடிப்பை விட்டும் பாதுகாக்கப்படுவதை பற்றி அல் முன்தலம் ஃபி தாரிகுல் முலூகி வல் உமம் என்ற கிதாபில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். அந்த செய்தி என்னவென்று சொன்னால், அப்பாசிய கலிஃபாக்களை சேர்ந்த மஹ்மூத் கலிஃபா அவர்கள் தன்னுடைய அரசவைக்கு சென்று ஒரு அழகான தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூதர் மனிதரை பார்க்கிறார். அந்த மனிதரிடம் மஹ்மூத் கலிஃபா அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் எங்களுடைய இஸ்லாத்திற்கு வந்து விடலாமே என்று கேட்டபொழுது அந்த யூதர் சொன்னார், உங்களுடைய மதத்திற்கு நான் வரமாட்டேன். என்னுடைய யூதர் மதத்தை என்னுடைய மூதாதையர்கள் பின்பற்றிய காரணத்தினால் என்றதும் நான் அதை தவிரவிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். மஹ்மூத் கலிஃபா அவருடைய அரசவையிலிருந்து சென்று விட்டார். சென்று விட்ட பிறகு ஒரு வருடம் ஆகிறது. திரும்பவும் மஹ்மூத் கலிஃபா அவர்கள் தன்னுடைய அரசவைக்கு செல்கிறார்கள். அப்பொழுது மார்க்க அறிஞர்கள்லாம் மார்க்க சம்பந்தமான விஷயத்தை ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த மனிதரை பார்க்கிறார்கள். அந்த மனிதரிடம் மஹ்மூத் கலிஃபா அவர்கள் கேட்கிறார்கள், இப்பொழுது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த யூதரிடம் கேட்கிறார்கள், நான் அழைத்த போது நீங்கள் இஸ்லாத்திற்கு வரவில்லையே, இப்பொழுது நீங்கள் ஏன் இஸ்லாத்திற்கு நுழைந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொன்னார், இந்த குர்ஆனுக்கு முன்னால் அருளப்பட்ட, அதாவது தௌராத், இன்ஜீல், தௌராத்தின் 3 பிரதிகளை எடுத்து எழுதினேன். அதில் இருக்கக்கூடிய கருத்தை எடுத்துவிட்டு தன்னுடைய சொந்த கருத்தை எடுத்து எழுதி அதை சந்தை விற்றேன். அது முழுமையாக விற்று தீர்த்தது. அதே போல் இன்ஜீலையும் 3 பிரதிகளை எடுத்து எழுதினேன். அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்துவிட்டு தன்னுடைய சொந்த கருத்தை எடுத்து எழுதினேன். அதுவும் விட்டது. ஆனால் குர்ஆன் ஷரீஃபில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து எழுதினேன். அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடுத்துவிட்டு தன்னுடைய சொந்த கருத்தை எடுத்து எழுதினேன். அதை போல் சந்தையில் விற்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய 7 மனிதர்கள் கூட அது குர்ஆனே இல்லை என்று சொல்லி அதை என் மூஞ்சில் விசிறிவிட்டு சென்று விட்டார்கள். அப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் சமுதாய மக்களே. இன்றளவில் நாம் குர்ஆன் அன்று அளவில் 1500 வருடத்திற்கு முன்பே எப்படி குர்ஆன் இருந்ததோ அதே போல்தான் இன்றும் குர்ஆன் இருக்கிறது. எந்த மாற்றங்களும் இல்லாமல், எந்த திருத்தங்களும் இல்லாமல் குர்ஆன் அப்படியே இருக்கின்றது, பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த குர்ஆனை நாம் பின்பற்றி வாழ அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் அருள் புரிவானாக என்று என் சுற்றுரையை நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி